வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் உள்ள பெற்றோர்கள் இப்போது குழந்தைகளுக்கான சான்றளிக்கப்பட்ட பாஸ்போர்ட் நகல்களை ஆன்லைனில் பெறலாம். மனிதவள மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் உள்துறை அமைச்சகம் தேசிய மற்றும் பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்துடன் இணைந்து பெற்றோருக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய டிஜிட்டல் சேவையை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த முயற்சி 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாஸ்போர்ட்டின் சான்றளிக்கப்பட்ட உண்மையான நகலை பெற அனுமதிக்கிறது. இந்த சான்றளிக்கப்பட்ட நகல் தேவைப்படும் போது அரசு அல்லது அதிகாரப்பூர்வ நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணமாக செயல்படுகிறது. இது பல சந்தர்ப்பங்களில் அசல் பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டிய தேவையை நீக்குகின்றது. நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்திறன், துல்லியம் மற்றும் வசதியை மேம்படுத்துவதே இதன் சேவையின் நோக்கமாகும் என்று அமைச்சகம் உறுதியாக தெரிவித்திருக்கின்றது. மின்னணு சேவைகளை விரிவுபடுத்துதல், காகித வேலைகளை குறைத்தல் மற்றும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை இது பிரதிபலிக்கிறது. குவைத் 18 கூட்டுறவு சங்கங்களில் 47 மேற்பார்வை பதவிகளுக்கு 2ஆம் கட்ட குவைத் மயமாக்கலை தொடங்குகிறது. கூட்டுறவு சங்கங்களில் மேற்பார்வை பதவிகளை குவைத் மயமாக்கும் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்குவதாக சமூக விவகார அமைச்சகம் அறிவித்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். துணை செயலாளர் டாக்டர் காலித் அல் அஜிமி கூறுகையில், புதிய கட்டம் 18 கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள 47 மேற்பார்வை பதவிகளை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த முயற்சி சமூக விவகாரங்கள், குடும்பம் மற்றும் குழந்தை பருவ விவகார அமைச்சர் டாக்டர் அம்தால் அல் ஹுவைலாவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறது மற்றும் தகுதி வாய்ந்த தேசிய பணியாளர்களை அதிகாரம் அளிப்பதையும் கூட்டுறவு துறையில் தலைமை பாத்திரங்களில் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. இந்த பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் நவம்பர் 16 முதல் 30 வரை மனித வளத்திற்கான பொது ஆணையத்தின் பக்ருனா தளம் வழியாக மின்னணு முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மின்னணு சோதனை இருக்கும் என்றும் இது தனிப்பட்ட நேர்காணல்களுக்கு ஒரு முன்னிபந்தனை என்றும் டாக்டர் அல் அஜிமி குறிப்பிட்டிருக்கின்றார். மதிப்பீட்டு செயல்முறையை ஒழுங்கமைத்து மின்னணு சமர்ப்பிப்பு மற்றும் தணிக்கை நடைமுறைகளை மேற்பார்வையிட்டதற்காக சமூக விவகார அமைச்சகத்தின் குவைத் மயமாக்கல் குழு மற்றும் மனித வளத்திற்கான பொது ஆணையத்தை அவர் பாராட்டியிருக்கின்றார். குவைத் நாட்டில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் கடுமையான போதைப் பொருள் எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மேன்மை தாங்கிய ஷேக் அகமது அப்துல்லா அல் அஹ்மத் அல் சபா தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் குழு போதை மருந்துகள் மற்றும் மனோவியல் பொருட்களை எதிர்த்து போராடுவது மற்றும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான வரைவு ஆணை சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. முன்மொழிக்கப்பட்ட ஆணை சட்டம் போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவது மற்றும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான 1983ஆம் ஆண்டின் 74ஆம் எண் சட்டத்தை மனோவியல் சார்ந்த பொருட்களை கையாளும் 1987ஆம் ஆண்டின் 48ஆம் எண் ஆணை சட்டத்துடன் இணைக்க முயல்கின்றது. ஒருங்கிணைந்த சட்டம் போதைப் பொருள் மற்றும் மனோவியல் சார்ந்த பொருட்களை கடத்துபவர்கள், வியாபாரிகள், ஊக்குவிப்பவர்கள் மற்றும் கடத்துபவர்களுக்கு மரண தண்டனை மற்றும் கடுமையான அபராதங்களை உள்ளடக்கிய தண்டனைகளை வலுப்படுத்துகிறது. அமைச்சரவையின் கூற்றுப்படி இந்த இணைப்பு சட்ட கருத்துக்கள், சொற்கள் மற்றும் விதிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் போதைப் பொருள் மற்றும் மனோவியல் பொருட்களின் ஆபத்துகளில் இருந்து சமூகத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு அமலாக்க நடைமுறைகளை நெறிப்படுத்தும் மற்றும் சட்டத்தின் மிகவும் பயனுள்ள பயன்பாட்டை உறுதி செய்யும். போதை மருந்துகள் மற்றும் சைக்கோட்ரோபிக் பொருட்களை எதிர்த்து போராடுவது மற்றும் அவற்றின் பயன்பாடு மற்றும் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான வரைவாணை சட்டத்தை மேதகு அமீர் ஷேக் மெசால் அல் அஹ்மது அல் ஜாபர் அல் சபாவிடம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்திருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.51 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.23 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.57 குவைத் தீனார்கள் ஆகும்.
18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.63 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.57 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 993.03 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.13 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.